ஹலோ guys, ஸோ வெல்கம் பேக் டு another வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட நிறைய பேர் வந்து AWS சர்டிஃபிகேஷன் பற்றி நிறைய கேட்குறீங்க. ஸோ AWS சர்டிஃபிகேஷன் வந்து பார்த்தோம்னா நிறைய லெவல்ஸ் இருக்குது. ஸோ அந்த லெவல்ஸ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து யார் யாருக்கு எந்தெந்த மாதிரி சர்டிஃபிகேஷன் வந்து யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பிஃபோர் எக்ஸ்பிளைனிங் நான் வந்து இந்த ஒவ்வொரு எக்ஸாம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். நீங்கள் ஏதாச்சும் ஒரு எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னு மனசில் நினச்சிருக்கேன் அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ண முடியும். அது எப்படி கிளியர் பண்ணுன்றதெல்லாம் வந்து எண்ட் ஆஃப் த வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். ஸோ நான் வந்து இப்படி கிளியர் பண்ணுறதோ ஷேர் பண்ணிவிட்டு அதோட மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அதை வந்து நீங்கள் எக்ஸாக்டாக ஃபாலோ பண்ணினாலே வந்து பார்த்தீங்கன்னா 100% கிளியர் பண்ணிடலாம். நீங்கள் வந்து எழுதும் போதே வந்து ஒரு கான்ஃபிடன்ஸோடு தான் இருக்கும். ஸோ அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பு நான் வந்து மெத்தட் வந்து நான் உங்களுக்கு இந்த செஷனோட எண்டில் வந்து நான் சொல்கிறேன். ஸோ AWS வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 4 டைப்ஸ் ஆஃப் கேட்டகரியில் வந்து எக்ஸாம்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஃபவுண்டேஷனல், அதுக்கப்புறம் அசோசியேட் இருக்குது, ப்ரொஃபஷனல் அண்ட் ஸ்பெஷாலிட்டி. ஸோ 4 டைப்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபவுண்டேஷனில் பார்ப்போம். ஸோ ஃபவுண்டேஷனலில் வந்து க்ளவுட் ப்ராக்டிஷனர்னு சொல்லி ஒரு எக்ஸாம் தான் இருக்குது. ஸோ இந்த க்ளவுட் ப்ராக்டிஷனர் எக்ஸாம் வந்து யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரி லெவல் சர்டிஃபிகேஷன் இது வந்து. ஸோ இப்போ தான் வந்து ப்ரோக்ராமிங் கெரியரே வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டகரிஸில் இருக்கவங்களாம் வந்து இந்த AWS க்ளவுட் ப்ராக்டிஷனர் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். பட் ஆனால் நான் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேறு ஏதாச்சும் அசோசியேட் எக்ஸாமுக்கு வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மேஜர் சர்வீஸ் வந்து டீப்பாக கவர் பண்ணாது. ஸோ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலோட்டமாக தான் கவர் பண்ணுவாங்க. ஸோ இப்போ எல்லா AWS சர்வீஸு, IAM ரூல்ஸு, பில்லிங் மாடல்ஸு, ஸோ இதை பற்றிலாம் வந்து ரொம்ப ஹை லெவலில் மட்டும் தான் இந்த கொஷின்ஸ் இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி வந்து ஜாப் வந்து கிடைக்குமான்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அதோட ஆன்சர் வந்து டவுட்டு அப்படின்னு தான் சொல்லலாம். பட் அதே சமயத்தில் இந்த க்ளவுட் ப்ராக்டிஷனர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அப்படியே போய் அசோசியேட் எழுதிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுவுமே கிடையாது. ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஃபவுண்டேஷனுக்கே வந்து 6 months ஆஃப் ஃபண்டமெண்டல் AWS க்ளவுட் நாலேஜ் வந்து இருக்கணும், இண்டஸ்ட்ரி நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து ஒரு சஜஷன் மாதிரி தான் சொல்கிறாங்களே தவிர்த்து இது வந்து மேண்டேட்டரி கிடையாது. நீங்கள் வந்து 6 months ஒர்க் பண்ணிட்டு தான் வந்து இந்த எக்ஸாம் எழுதணும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் வந்து அசோசியேட் எக்ஸாமே வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸே இல்லாமல் நீங்கள் டேரெக்டாக போய் எழுதலாம். ஸோ கிரவுண்ட் ரியாலிட்டி பார்த்தீங்கன்னா அதுதான். ஸோ இப்போ அசோசியேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் எக்ஸாம்ஸ் இருக்குது. ஒன்று வந்து சொல்யூஷன் ஆர்கிடெக்ட், இன்னொன்று வந்து SysOps அட்மினிஸ்ட்ரேட்டர் அசோசியேட்டு, இன்னொன்று வந்து டெவலப்பர் அசோசியேட். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா AWS டெவலப்பர் அசோசியேட் தான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ AWS டெவலப்பர் அசோசியேட் எப்படி கம்ப்ளீட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு இங்கிலீஷில் ஒரு வீடியோ வந்து ஒரு 1 year முன்னாடி போட்டிருந்தேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 views கிட்ட போயிருந்தது. கமெண்ட்ஸ் வந்து படிக்கும் போது இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லி நான் பார்க்க முடியுது. ஸோ அது ஆப்வியஸாக வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் எப்படி கிளியர் பண்ணேன்றதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டிருந்தேன். ஆல்சோ அது வந்து ஒரு ரியலிஸ்டிக் வே தான். ஸோ நான் வந்து ஒரு நாளில் படிச்சிங்கன்னா கிளியர் பண்ணிடலான்ற மாதிரிலாம் பேசாமல் நான் எப்படி கிளியர் பண்ணுன்றதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டிருந்தேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அந்த வீடியோமே கொஞ்சம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இங்கிலீஷ் வந்து ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லினா ஃபர்தராக கண்டினியூ பண்ணுங்கள். நான் வந்து இதை எப்படி கிளியர் பண்ணணும்னு சொல்லி நான் இந்த வீடியோலையுமே வந்து தமிழில் கவர் பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட் இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்பர் அசோசியேஷன் போட்டிருக்கு. ஸோ நேம்லேயே வந்து தெரியுது. நீங்கள் வந்து ஒரு டெவலப்பராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த சர்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து ஒரு யூனிக்காக வந்து காட்ட தான் போகுது. உங்கள் ரெஸ்யூமில் வந்து இந்த டெவலப்பர் அசோசியேஷன் சொல்லின்ற இந்த ஒரு நேம் வந்து போட்டிருந்தது அப்படின்னா ஆப்வியஸாக நீங்கள் வந்து ஸ்டாண்ட் அவுட்டாக தெரிவிங்க. ஸோ மற்றவங்களோட ரெஸ்யூமுக்கும் உங்களோட ரெஸ்யூமுக்கும் வந்து ஒரு சின்ன ஒரு அப்பர் ஹேண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது டெவலப்பருக்குன்னு கிடையாது, எந்தெந்த சர்டிஃபிகேட் எடுக்கிறீங்களோ அந்தந்த ஃபீல்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு அப்பர் ஹேண்ட் தான் கொடுக்க போகுது. ஸோ டெவலப்பர் அசோசியேட்டில் வந்து நான் சொன்ன மாதிரி டெவலப்பர்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா AWS டெவலப்மெண்ட் டூல்ஸு, SDK, ஸோ அதோட பெஸ்ட் ப்ராக்டிசஸ் இதெல்லாம் வந்து இந்த டெவலப்பர் அசோசியேட் எக்ஸாம்ஸில் வந்து கவர் ஆகும். அடுத்து வந்து SysOps அட்மினிஸ்ட்ரேட்டர். ஸோ இந்த நேம்லேயே வந்து தெரியும் இது வந்து DevOps கைண்ட் ஆஃப் திங்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரு வெப் அப்ளிகேஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா அது வந்து ஹோஸ்ட் பண்ணுறது, டிப்ளாய் பண்ணுறது, மேனேஜ் பண்ணுறது, அதை ஸ்கேல் அப் பண்ணுறது, ஸ்கேல் டவுன் பண்ணுறது, அது வந்து ஏதாச்சும் ஃபால்ட் டாலரன்ஸ் சிஸ்டமாக இருந்துச்சுன்னா அதை வந்து டிஸ்கவர் பண்ணுறது, அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான விஷயம்லாம் வந்து இந்த ஆப்ரேஷன்ஸ் சைடில் வந்து வரும். ஸோ இதுதான் வந்து SysOps அட்மினிஸ்ட்ரேட்டர். ஸோ இதுதான் வந்து அந்த சர்டிஃபிகேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணும். ஸோ மானிட்டரிங், லாகிங், ட்ரபிள் ஷூட்டிங், ஸோ இந்த மாதிரியான திங்ஸ்லாம் வந்து இந்த SysOps அட்மினிஸ்ட்ரேட்டரில் வந்து கவர் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து DevOps சைடில் வந்து போக போகிறீங்க அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் சர்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சொல்யூஷன்ஸ் ஆர்கிடெக்ட் அசோசியேட். ஸோ இந்த நேமில் இருக்க மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சர் ரிலேட்டடான பீப்புள்ஸ்லாம் வந்து இந்த எக்ஸாம்ஸ் எழுதலாம். ஸோ உங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க, உங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் கோடிங், ஒரு என்டையர் ஆர்கிடெக்சர் வந்து பில்ட் பண்ணணுன்ற மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ சொல்யூஷன் ஆர்கிடெக்டாக இருந்தால் கோடிங் நாலேஜ்லாம் தேவையில்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. உங்களுக்கு வந்து கோடிங் நாலேஜ் ஆப்வியஸாக
தேவைப்படும் தான். பட் ஆனால் சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் சைடில் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்யூச்சரில் போகும்போது உங்களோட ஃபோக்கஸ் வந்து கோடிங்கில் இல்லாமல் அந்த என்டையர் ஆர்கிடெக்சர் வந்து டிசைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ஒரு அப்ளிகேஷன் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகிட்டு எங்கே எண்ட் ஆகணும், நடுவில் என்ன ஃப்ளா இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி என்டையர் நாலேஜ் வந்து உங்களுக்கு இருக்கணும். ஸோ அந்த நாலேஜ் வந்து எங்கள் சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் வந்து AWSல வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அசோசியேட் லெவல் ஆஃப் எக்ஸாம்ஸு. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஒன் இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் வந்து ரெக்கமெண்டட்னு சொல்லி AWS சைடில் சொல்கிறாங்க. ஸோ நான் எனக்கு தெரிஞ்சவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷராக வந்து எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு கிளியர் பண்ணவங்களாம் இருக்காங்க. ஸோ அதை எப்படி கிளியர் பண்ணாங்கன்னு சொல்லி நான் வந்து கடைசி செஷனில் வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் லெவல். ஸோ ப்ரொஃபஷனல் லெவல் பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் அண்ட் வந்து DevOps இன்ஜினியரிங். ஸோ இது ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் வந்து ப்ரொஃபஷனல் லெவலில் வந்து இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேண்டேட்டரியாக வந்து நீங்கள் வந்து அந்த அசோசியேட் வந்து கிளியர் பண்ணால் மட்டும்தான் வந்து இந்த எக்ஸாம் எழுத முடியும். ஸோ நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து ப்ரொஃபஷனல் எழுத முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது. ஸோ அதோட ப்ரீ ரெக்வசிட் வந்து நீங்கள் வந்து அசோசியேட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷாலிட்டி. ஸோ ஸ்பெஷாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் நெட்வொர்க்கிங், அப்புறம் செக்யூரிட்டி, மெஷின் லேர்னிங், அலெக்ஸா ஸ்கில் பில்டர், டேட்டா அனாலிட்டிக்ஸ், டேட்டா ஸ்பேஸ்ன்னு சொல்லி ஸ்பெசிஃபிக் ஃபீல்டில் வந்து சர்டிஃபிகேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக வந்து மிஷின் லேர்னிங் தான் படிக்க போகிறன்ற மாதிரி உங்களுக்கு வந்து கிளியர் ஐடியா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து எங்களுக்குமே வந்து இது யூஸ் ஆக தான் போகுது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா AWS ப்ரொவைட் பண்ணுற என்டையர் எக்ஸாம்ஸு. ஸோ இப்போ வந்து இதை எப்படி கிளியர் பண்ணலாம், நான் எப்படி கிளியர் பண்ணேன்னு சொல்லி மெட்டீரியல்ஸ் வந்து இப்போ நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ இந்த பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா நான் எழுதின பிளாக் தான். ஸோ இது வந்து நான் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 2021 எழுதியிருக்கேன். ஸோ இந்த பிளாகில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படி இந்த எக்ஸாமை ஸ்டார்ட் பண்ணேன், என்னென்ன மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணேன், ஸோ இந்த என்டையராக கவர் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு வந்து இந்த பிளாக் வந்து வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணுங்கள், அந்த லிங்க் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்க போகிற சர்டிஃபிகேட் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ ஒரு எக்ஸ்பைரேஷன் டேட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து May 5 எழுதினேன். ஸோ May 5, 2024 வரைக்கும் இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைமில் இன்னும் 2 monthஸில் வந்து எக்ஸ்பயர் ஆகிடும். நான் வந்து இன்னொரு சர்டிஃபிகேட் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த வேலிடேட் அட்டன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து போட்டிங்க அப்படின்னா, இந்த நம்பர் போட்டிங்க அப்படின்னா நான் வந்து உண்மையிலே இந்த எக்ஸாம் இது கிளியர் பண்ணணும்னு சொல்லி AWS சைட்லேருந்து வெரிஃபை பண்ணுறதுக்குலாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த சர்டிஃபிகேஷனோட லுக்கு. ஸோ இப்படி தான் வந்து சர்டிஃபிகேட் இருக்கும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா 1000க்கு 937 மார்க்ஸ் எடுத்தேன். இதுக்கு வந்து கிளியர் பண்ணுறது எவ்வளோ மார்க் எடுத்தால் கிளியர் பண்ணுன்றதெல்லாம் வந்து நான் ஒரு எக்ஸலில் காட்டுறேன். ஸோ இது வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபைனலாக கிளியர் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லோகோ வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த லோகோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ரெஸ்யூமில் வந்து டாப் ரைட்டில் வந்து போட்டுக்கலாம். ஸோ உங்கள் ரெஸ்யூம் வந்து ஃபில்டர் பண்ணும் போதே டப்புன்னு தெரியுது வந்து இந்த மாதிரி ஒரு டெவலப்பர் அசோசியேட் வந்து எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து தெரியும். ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் வந்து இந்த சர்டிஃபிகேஷன் முடிக்கும்போது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வந்து ஒரு இமேஜாகவே அனுப்புவாங்க. நீங்கள் வந்து உங்கள் ரெஸ்யூமில் வந்து நீங்கள் டாப்பில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டோட்டலாக 65 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதில் வந்து நீங்கள் 47 கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணி ஆகணும். ஸோ இதுதான் வந்து இந்த எக்ஸாமோட ரெக்குயர்மெண்ட்டு. ஸோ ஆல்சோ வந்து 130 minutes வந்து உங்களுக்கு இருக்கும். நான் எக்ஸாம் எழுதும்போது வந்து பார்த்தீங்கன்னா $150 வந்து கேட்டாங்க. ஸோ $150 வந்து நான் இப்போ எழுதும் போது 11,000 rupees என்னவோ. ஸோ 11,000 rupees வந்து நீங்கள் செலவு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸை வாங்கி படிக்கிறதுக்கும் வந்து நீங்கள் ரெடியாக இருக்கணும். ஸோ இந்த $150 போச்சு அப்படின்னா போச்சு தான், அதுக்கப்புறம் திரும்ப வராது. ஸோ அதுக்காக தான் நான் வந்து யூடியூமியில் வந்து ஒரு ஸ்டீஃபன் ஒருத்தர் இருப்பார், அவரோட கோர்ஸ் வந்து பை பண்ணி படித்தேன். ஆல்சோ அது வந்து முக்கியம் கிடையாது. ஸோ கிளியர் பண்ணுறதுக்கான ஒரே வழி வந்து ப்ராக்டிஸ் எக்ஸாம். ஸோ நான் வந்து Certs Pro அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ அந்த வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதான் அந்த வெப்சைட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா டைப்ஸ் ஆஃப் AWS எக்ஸாமுக்குமே வந்து பாஸ்ட் கொஷின்ஸை பேஸ் பண்ணி அவங்க வந்து கொஷின்ஸ் வந்து வைப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நான் எழுதும் போது ஒரு 8 செட் ஆஃப் கொஷின்ஸோடு இருந்தது. அந்த எக்ஸாம்ஸ் வந்து ரிப்பீட்டடாக எழுதிருந்தேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நான் ஒரு லாக் ஷீட்டில் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ நான் மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ ப்ராக்ரஸ் தெரியணுன்றதுக்காக என்னென்ன சர்வீஸ்லாம் வந்து இருக்கோ அதெல்லாம் வந்து எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணேன்றது அளவுக்கு நான் வந்து டீட்டெயில்டாக பிளான் பண்ணி படித்தேன். ஸோ March 6 ஆரம்பித்து இப்போக்கு படிச்சிருக்கேன். March 27 ப்ரிப்பரேஷன் மட்டுமே எடுத்திருக்கேன். டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா March 27 ஸ்டார்ட் பண்ணிவிட்டு May 5. ஸோ May 5 வரைக்கும் May 5 எக்ஸாம் எழுதியிருக்கேன். அப்போ நான் எங்கே எக்ஸாம் எழுதினேன்? 24 அப்புறம் April 28 எக்ஸாம் எழுதியிருக்கேன். May 3 வந்து ஒரு எக்ஸாம் எழுதியிருக்கேன். ஃபைனலாக அந்த எக்ஸாம் டேக்கு போயிட்டு இது எழுதியிருக்கேன். அந்த எக்ஸாம் டே இன்னைக்கு
மே 5 தான் எக்ஸாம். ஓகே, மே 5 எனக்கு வந்து சர்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. கரெக்டு. ஸோ நான் வந்து ஃபைனல் எக்ஸாமில் 93% எடுத்திருக்கேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் நிறைய ஃபெயில் இருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரியான ஃபெயிலியர் வந்து உங்களுக்குமே வந்து வரும். ஸோ வந்து கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் எப்போ வந்து பாஸ் ஆகிறீங்கன்னு தெரியுதோ அப்போ தான் நீங்கள் போகணும். ஸோ நான் வந்து இங்கேயுமே வந்து அந்தளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக இல்லை. ஸோ அதனால தான் வந்து எக்ஸாம் எழுதாமல் இருந்தேன். நீங்கள் வந்து தொடர்ந்து பாஸ் ஆகிட்டே இருக்கீங்கன்ற மாதிரி தோணுச்சு அப்படின்னா அப்போ போய் நீங்கள் எக்ஸாம் எழுதணும். ஸோ அதுதான் நான் வந்து சொல்வேன். முன்னாடியே வந்து இந்த டேட்டுன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு புக் பண்ணி வச்சிடாதீங்க. ஸோ நான் என்ன சொல்வேன், நீங்கள் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இந்த மாதிரி நான் எவ்வளோ பாஸ் மார்க்குன்னு சொன்னேன், 45 சொன்னேன்னு நினைக்கிறேன். சாரி 47. ஸோ 47 மார்க்ஸ் வந்து நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அப்போ மட்டும் போயிட்டு எக்ஸாம் எழுதுங்க. உடனே புக் பண்ணிவிட்டு உடனே எழுதணும். நான் வந்து இந்த ஏப்ரல் 28 அப்போ தான் டிசைட் பண்ண நினைக்கிறேன். ஸோ நம்ம கன்சிஸ்டண்ட்டாக எடுத்துகிட்டு இருக்கோம் எக்ஸாம் எழுதலான்னு சொல்லி புக் பண்ணிவிட்டு நான் சும்மா ஒரு மார்க் டெஸ்ட் மாதிரி எழுதிட்டு அதுக்கப்புறம் இப்போ எக்ஸாம் எழுதிட்டேன். எக்ஸாக்டாக எனக்கு ஞாபகம் இல்லை. நான் மே 3 தான் புக் பண்ணேன்னு நினைக்கிறேன். 28 கூட இல்லை. அடுத்து ஆமாம் இதுதான் மே 3 தான் புக் பண்ணியிருப்பேன். ஸோ 1 டே கேப்லேயே நான் போய் எக்ஸாம் எழுதி வந்துட்டேன். ஸோ அதுக்குள்ளே மறந்துட போதுன்றதுக்காக டக்குன்னு புக் பண்ணிவிட்டு எக்ஸாம் எழுதிடணும். ஸோ இதே திங்ஸ் தான் வந்து நீங்களும் ஃபாலோ பண்ணணும்னு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் புக்கிங் இட் ப்ரையார்லி நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்கு ஒன் டே முன்னாடியே வந்து புக் பண்ணினா கூட வந்து ப்ரிஃபரபிள் தான். ஸோ கன்ஃபார்மாக கிளியர் பண்ணுவீங்கன்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா இருக்கணும். ஸோ ஒன் மோர் திங் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் எழுதாமல் இருந்தீங்க, இந்த ஸ்கில் செட் ப்ரோவில் வந்து நீங்கள் பை பண்ணாமல் டேரெக்டாக போய் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் கொஸ்டின் படிக்கும்போது கொஸ்டின் படிக்கிறதுக்கே லேட் ஆகும். நான் வந்து இந்த எக்ஸாம் ப்ராக்டிஸ் எக்ஸாம் எழுதும் போதே வந்து நான் ஃபீல் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட் டைமில் வந்து நீங்கள் எழுதும் போதே வந்து என்னடா இது கொஸ்டின் படிக்கிறதுக்கே எவ்வளோ லேட் ஆகுது, நம்ம எப்போ எக்ஸாம் எதுக்கு கிளியர் பண்ண போகிறோன்ற டவுட் வந்து இருந்தது. பட் ஆனால் ரிப்பீட்டடாக எக்ஸாம் எழுத எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, கீவேர்ட்ஸ் வந்து நான் ஸ்பாட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த இடத்துல தான் வந்து எனக்கு தேவையான வேர்ட்ஸ் வந்து இருக்க போகுதுன்னு சொல்லி எனக்கு வந்து முன்னாடியே தெரிஞ்சிச்சு. ஸோ கொஸ்டின் பார்ப்பேன், இங்கே இந்த வார்த்தையெல்லாம் லிங்க் பண்ணிவிட்டு டக்குனு எக்ஸாம் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவேன். ஸோ என்னால் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து அந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடிஞ்சுது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 61ன்றது ஸ்டார்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 43, 42 அந்த மாதிரிலாம் கூட எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் வந்து நான் ஃபாலோ பண்ண டெக்னிக்ஸு. ஸோ இது வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகணும்னு எனக்கு தெரியும், கண்டிப்பாக வந்து ஒர்க் ஆகணும்னு தெரியும். ஸோ நான் ஆல்ரெடி போட்ட வீடியோட ரிசல்ட் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சுது. ஸோ நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒர்க் ஆச்சா, இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் போடுங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் வந்து பார்க்கணும், ஹை லெவலில் டெக்னாலஜி பார்க்காம கொஞ்சம் டெப்த்தாக வந்து டெக்னாலஜி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் வந்து டுட்டோரியல்ஸ்லாம் வந்து ரெகுலராக போஸ்ட் பண்ணுவேன். ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை.